என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறுடா. உலகெங்கும் அறிவாளும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரலாறு வழியிலே நான் செல்வகுமார். அனைவருக்கும் வணக்கம். நான் வரலாறு பூலோகம். அப்பாவுக்கு பிறந்த நாளுப்பா. யார் உங்க அப்பாக்கா? உங்க அப்பாவுக்குள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்பாவுக்கு. ஓ, முதலமைச்சர் அப்பாவுக்கு. ஆமா. அப்ப வாழ்த்துக்கள் வாழ்த்து சொல்லிடுவேன். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். என்னையா சாராய முதலமைச்சர் சொல்ற? இல்லப்பா, சாராய கடை நிறைய திறந்து அவருக்கே தெரியாம கடை நடத்திட்டு இருக்காங்களாமா. அவர்கிட்ட போதைக்கெல்லாம் போகாதீங்க, அந்த மாதிரி அடிமையாக சொல்லிருக்காருல. பாரு, அப்படி சொல்லியிருக்காரன். பாரு, அப்பாவுக்கு முதலமைச்சர் அப்பாவுக்கே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு கோபிகளுக்கே மறந்துட்டாங்க. எனக்கு ஞாபகம் இல்லையா, தெரியவே இல்லையா? ஏன் அப்படி அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது வளசரவாக்கத்துல. அது நம்ம அண்ணன் செந்தல்வன் சீமான். ஓ, அதே நமக்கு ஞாபகம் இல்லாம இருந்தா போனா சரி. ஊபிகளுக்குமே இந்த மாதிரி ஞாபகம் எல்லாம் போச்சு. இல்ல, என்ன கேட்டா இந்த வளசரவாக்கம் சீமான் மேட்டருக்கு பெரிய ஹைலைட்டா இருந்தது. ஆமா, இந்த காவல்துறை வந்து சம்மன் கொடுத்திருந்து அழைப்பாணை கொடுத்து வர சொல்லியிருந்தாங்க. நேர்ல வந்து விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நேரத்துக்குலாம் சிறப்பா விசாரணை முடிச்சிருக்கு போல இருக்கு. அந்த விசாரணைக்கு அண்ணன் வந்து ஒசூர்ல இருந்தாரு. அப்புறம் கிருஷ்ணகிரியில கலந்தாய், நம்ம கட்சியினுடைய கலந்தாய் விளையாடுறாரு. இவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுல மூந்திராக்கள் எல்லாம் பண்ணாங்க. சம்மன் அனுப்பப்பட்ட காவல்துறை அதிகாரி அவர் மேலேயே சம்மன் இருக்காமா. அவரு நீங்க போய் அதை எவ்வளவு பிடிக்கணும், வடபட்சிக்கெல்லாம் ஆசைப்பட்டு போய் கடையெல்லாம் இழுத்து மூணு நம்ம சரி, அது வேண்டாம், அது வேண்டாம், அது அடுத்த கண்டனில் பேசிக்குவோம். இந்த விஷயத்துக்கு வருவோம். சரி, இப்போ நம்ம அண்ணனை கிருஷ்ணகிரியில இருந்து கிளம்பி இருந்து சென்னை வந்து வளசரவாக்கம் காவல் நிலையம் வர வரைக்கும் 24 மணி நேரம் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குல்ல, சமூக ஊடகங்கள் இருக்குல்ல, இந்த யூடியூப், வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயும் அண்ணனோட பேச்சே இருந்ததுயா. அப்புறம் எப்படி முதலமைச்சரோட பேசினாலும் தெரியாது இல்ல. இப்ப இந்த உதாரணத்துக்கு இந்த இத்தனை மீடியாலையுமே இப்படி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கோடி செலவு பண்ணிருக்கோம்? 1000 கோடிகள் வேணுங்க. அதுக்கெல்லாம் கண்டிப்பா செலவு பண்ணிக்க. அவங்க காசு நம்ம இருக்கா? நம்மள பிச்சை இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க, நம்மள கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க அசைக்க முடியாம அவங்கள தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம அண்ணனே என்ன சேனல்ல இருந்தாரா பூரா மெயின்ஸ் மீடியாவின் திருப்பினா போதும். சீமா தருமபுரியிலிருந்து புறப்பட்டு விட்டேன். சேலம் விமான நிலையம் வந்து அடைந்து விட்டார். விமானம் ஏறி விட்டார். சென்னை விமான நிலையம் வந்து இறங்கி விட்டார். சென்னை விமான நிலையத்திலிருந்து காரில் பயணப்பட்டு நட்சத்திர விடுதியில் வடபழனியில் தங்கியுள்ளார். அங்கு சட்ட ஆலோசகர்களோடு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். தேநீர் அருந்தி கொண்டிருக்கிறார். காரை திறந்து ஏறி உட்கார்ந்து விட்டார். வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு புறப்பட்டு விட்டார். இதோ வந்து கொண்டிருக்கிறார். திடீரென ஏவிஎம் ஸ்டுடியோவின் அருகில் வந்து காரில் நின்று கொண்டிருக்கிறார். என்னடா இது? அது ராத்திரி 12 மணி வரைக்கும் இதே செய்தி எதை திருப்பினாலும் அதே வருது. அப்படி ஒண்ணு இருந்தா இப்ப இந்தாக்கும் பார்த்தா அண்ணன் காவல் நிலையம் வந்துருவாருன்னு சொன்னதுமே காலையில இருந்து உட்கார்ந்து இருக்காங்க நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் போய் இனப்பற்று இருக்குல்ல, அவனுக்கு உறவே ரத்தப்பற்று ஒண்ணு, பற்று ஒண்ணு, 2 பற்று இருக்குல்ல. கலைய ஊபிகளுக்கு மாதிரி உனக்கு 200 போய் உட்கார கூட்டம் நினைச்சீங்க. 200 கூட்டு போவாங்க. 3 மணி நேரம் மீட்டிங் தான். அவ்வளவுதான். ஆனா அங்க தலைவர் பேசிட்டு இருப்பாரு. இங்க வாழத்தாரு போலாமா, கரும்பு கட்ட உருவலாமா, ஒன்னாரம் உப்ப தேடிட்டு போயிட்டு இருப்பாரு. எல்லாம் நினைச்சாங்களா தம்பிகள் லட்சி உறவு ரத்த உறவுல அண்ணன் முடிச்சு வீட்டுக்கு போனாலும் காவல் நிலையத்துல போவே இல்லை. 1 மணி வரல அப்படியே நின்ன கூட்டம் சமாளிக்க முடியல போலீஸ்காரங்கனால. இப்ப அந்த இவ்வளவு தூரம் பண்ணாங்களே, இதுக்கு யாரு காரணம்? என்ன இந்த 32 கோஷ்டி, ராமசாமி கோஷ்டி, 32 அமைப்பு. ஆனா உறுப்பினர் என்னவோ 16 பேர் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணானுங்க, எப்படியாவது தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாளுக்கு அப்பாவுக்கு பிறந்தநாள் பரிசா அண்ணன் செந்தமிழன் சீமா எப்படியா சிறையில போட்டுருவா, இன்னைக்கு பிறந்தநாள்ல ரொம்ப பயம் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நினைச்சு தொழில் பண்ண போலக்குது. கடைசியில அவங்க மூஞ்சில சாணி அற்புத மாதிரி ஆயிப்போச்சு. 12:30 மணிக்கு விட்டாங்க பண்ண ரொம்ப குஷியா இருந்தாங்க கழக ஊப்பி எல்லாம். அவங்களும் கூட சேர்ந்து இதத்தையும் பார்த்து பங்கி போட்டுருக்கு. என்னன்னா எப்படியாவது கைது பண்ணிடுவாங்க. அப்ப நாளைக்கு நம்ம போய் அப்பாவுக்கு போய் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் போது குஷியான ஒரு மனநிலையில போய் சொல்லணும். நம்மளுக்கு தக்க சன்மானம் கொடுப்பாரு. சிங்களத்துல மண்ணாளி போட்ட மாதிரி வெளியே விட்டாங்க. ஏயா உண்மைக்கு புறம்பா ஏதாவது சொன்னாங்கன்னா அது என்ன ஆகு? உண்மை உறக்க பேசும்போது பொய்ய பொடியாகி போச்சு. இதுல இன்னொரு கூத்து வேறு நேற்று நடந்ததுல ஒரு 6 மணிக்கு ஆஜராகணும். 6 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வரணும். ஆமா, அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க. போலீஸ்காரங்களே கூப்பிட்டு சீமானே வந்துடாதீங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் இருங்க, அப்புறமா கூப்பிடும் போது வாங்க
அப்படின்னு. என்னடா காரணம்னு கேட்டா, இப்படி 10 நிமிஷம் சொல்லி கிட்டத்தட்ட 10 மணி வரல சொல்லிட்டு இருக்கேன். 6 மணில இருந்து 8 மணிக்கு கிளம்பி ஏவிஎம் ஸ்டுடியோ முன்னாடி நின்னுறல 1 மணி நேரம் 10 நிமிஷம் சொன்னாங்க. நம்மளே வர சொல்லி போட்டு அவங்க அண்ணனே கிளம்பி வந்துட்டாரு. வந்த கவர் 10 நிமிஷம் சொன்னா வாங்குறாங்க. வரலாம்னு வந்தா வேண்டாம் இரு நான் சொல்லும் போது என்ன காரணம்னு எனக்கு ஒண்ணும் புரியலப்பா அப்படின்னு நினைச்சியா? என்னன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே சமூக எல்லா பக்கமும் அண்ணன் செந்தமிழன் சீமானே பேச்சா இருந்தது. அந்த பக்கம் ஏதோ பிறந்த நாளுக்கு பொதுக்கூட்டம் போட்டிருப்பாங்க உங்களுக்கு. அப்பாவோட பிறந்த நாளுக்கான அங்க எவன் பாப்பேன். அந்த 10 நிமிஷம் கணக்கு என்னன்னு கேளு. ஒரு துண்டு சீட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. அது படிச்சு ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவாரு. அவங்க 10 நிமிஷம் சொல்லிருப்பாங்க. அவரு 10 நிமிஷம் என்ன நம்ம யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. நாம இவ்வளவு முதலமைச்சர் இருக்கிறார், இவ்வளவு தூரம் 13 லட்சம் 14 லட்சம் கூட்டணியோட இருக்கிறார். கூட்டணி தலைவர்கள் இங்க இருக்காங்க. எந்த கூட்டத்துல எந்த வீடியோல எடுத்து பார்த்தாலுமே வியூஸே காட்ட மாட்டேங்குது. பார்த்தே இருக்கிறாங்களே அதுதான் ஓடுது அப்படின்னு நினைச்சா சரி ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி வைங்க. அப்ப நம்மளை பாப்பாங்க. அப்பவும் பாக்கல, ஒரு வயலும் பாக்கல. அது இப்ப இல்லையா போச்சா இதெல்லாம். அதனாலதான் அவர் பொதுக்கூட்டத்தை யாரும் பாக்கணும் அப்படிங்கறதுக்காக இவரை நிறுத்தி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மண்ணோட மண்ணா மக்கி போச்சு. இன்னொரு பக்கம் இந்த பெண்கள்கிட்ட எப்படியாவது அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு பேரை கெடுத்துடணும், இது எப்படி சிறையில போட்டுறணும், பெண்கள் வழக்குல போட்டோம்னா அவமானப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. நீங்க படுத்துறாங்களா? ஆமா, நம்ம எல்லைக்காத்த வீரப்பண்ணன் இருக்காருல்ல ஐயா, அவரோட பொண்ணு வித்யா வீரப்பன் நம்ம தங்கச்சி என்ன இது பாத்தியா காவல்துறை எங்க சித்தப்பா பாக்குறீங்க நீ உள்ள விடுன்னு சொல்லி கேட்டா காவல்துறை என்னமோ தீவிரவாதி பிடிக்கிற மாதிரி நம்ம தங்கச்சியை பிடிச்சி அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்துறாங்க. ஐயா போகாத பெண்கள் காவல்துறையா வச்சு பிடிச்சி தடுக்கிறாங்க பண்ணிட்டாங்கன்னா இப்ப என்ன எங்க வந்த என்ன தங்கச்சியா விடவே மாட்டேங்கிறாங்க. என் தங்கச்சி இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. யாரு எப்படின்னு கேட்டுக்க. அந்த ரத்தம் வீரம் ஒண்ணு இருக்குல்ல, அது ரத்தத்திலே ஊருக்கு தமிழனோட வீரம். இப்ப இந்த ஏரியா பார்த்து முழுக்க வந்து இதுதான் இன்னைக்கு பேச பொருள். இந்த பக்கம் பிறந்தநாள் பத்தி எந்த பேச்சுமே இல்ல. முழுக்க தங்கச்சி வீரத்தமிழச்சி வித்யா வீரப்பனோட பேச்சாத்தான் இருக்கு. இப்ப என்னன்னா நேற்று பாத்தீங்கன்னு வச்சுக்க, இந்தியா பாகிஸ்தான் நேரடியா மோதினா கிரிக்கெட் மேட்ச் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குமா, அதை விட பயங்கர இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்தது. இந்த நேரத்துல இந்தியா பாகிஸ்தான் மேட்சே நடந்தாலும் பாத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வளசரவாக்க மேட்ச் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது. ஆமா, அதனால இப்ப என்னன்னா கலைஞர் இருந்தாரு பத்தியா, ஆமா, அவர் வந்து இப்படி சீமான பிடிச்சி ஒரு வருஷம் உள்ள ஓட்டாரு, படக்குன்னு போட்டாரு, பிடிச்சி உள்ள ஓடிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைவரா உருமாறிட்டாரு. உள்ள ஓட்டையும் சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது. இந்த கேஸ் என்ன தெரியுமா, அண்ணன் ஒரு வருஷம் சிறையில இருக்கிறாரு. ஆனா 7 முறை கருக்கலை பண்ணிக்கிறாரு. எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. எப்படி சிறையில போன் கொண்டு போய் விட மாட்டேங்கிறாங்க. செல்போன் கூட கொண்டு போக கூடாது. போன் கொண்டு போவோம், ஒரு துண்டு பீடி பெட்ரோல் கூட கொண்டு போக முடியாது. ஆனா எப்படி 7 முறை கருக்கலை எப்படி ஜோடிச்ச கேஸ் பாத்தியா? திமுக இப்படிதான் அவதூறா பறக்குவாங்க. பெண்கள் வெளியில போட்டு கேவலப்படுத்தி விட்டலாம். என்ன காரணம்னா ஒரு தமிழன் தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் ஒண்ணு கட்டாயம் பண்ணி கொண்டு வந்தா இந்த திராவிடம்ங்கிறது என்ன பண்ணு தெரியுமா, கருத்தில மோதாது. பெரிய கருத்து இருந்தா தானே, அங்க கருத்தும் இல்ல கருத்தில மோதாது. அது என்னன்னு அவதூறுகள் போட்டு பெண்கள் வழியில கெட்ட பேர் உண்டாக்கலாம். எந்தெந்த கேரக்டர் வாய்ஸ் சொல்லுவாங்க அப்படி பண்ணிப்பாங்க. இல்ல அப்படின்னா பணத்துக்கு மயங்கி வேணான்னு பாத்துருப்பாங்க. அதுக்கு மயங்கிறாளா இல்ல, மிரட்டி ஊட்டி கிட்டி பாத்துருப்பாங்க. அதுக்கு மயங்கிறாளா, மிரட்டுக்கு பயப்படுறாளா, அதுக்கும் பயப்படல. கடைசி ஆயுதம் என்ன, பெண்கள் வழியில கெட்ட பேர் உண்டாக்கலாம் அப்படின்னு. இப்ப என்ன நடந்ததுன்னா நீங்க சொன்ன வந்த விஷயம் தான். அவரு போட்டு உள்ள போட்டு சீமானா யாரு அப்படின்னு அடையாளப்படுத்தினாரு. அப்பா உள்ள ஓட்டதுனால தலைவராயிட்டாரு. இன்னைக்கு அப்பா கொண்டு போய் ஜெயில போடலான்னு போட்டேன். இப்படி எப்படி 26 முதலமைச்சர் ஆக்கி விட்டுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கானதான் செய்யறாங்க. அதுக்கானதான் அதுதான் நடக்க போகுது. இப்ப என்ன இப்போ பாத்துட்டீங்கன்னா முழுக்க சரி எங்க போனாலும் என்னப்பா சீமானம்மான்னு எங்க திரும்பினாலுமே யாருக்கு தெரியாத ஊர் கூட சீமானா யாரு, ஓ அவர் கட்சி தலைவரு, நாம் தமிழர் கட்சி தலைவரு, தமிழனோட உரிமைக்காக பேசுறாரு, தமிழனோட இனத்துக்காக பேசுறாரு, இந்த நீருக்காக பேசுறாரு, இந்த நிலத்துக்காக பேசுறாரு, இந்த மண்ணுக்காக பேசுறாரு, இந்த மக்களுக்காக பேசுறாருன்னு இவங்களே வெளிப்படையா கொண்டு வந்து நிறுத்தி அண்ணன் 2026ல எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கி விட்டுருங்க. இங்க பண்ற கூத்தே எல்லாம் இங்க கேரமாவனா அங்க எல்லாம் கூட ஏடிக்கு போயிட்டே நடக்குது. அதே போல எங்க அண்ணனுக்கு அழைப்பான கொடுத்து சம்மன் கொடுத்து எங்க அண்ணன் எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கி. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு சந்திக்கலாம்.